Hi guys, today நாம MySQL variables பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? Yes, MySQL will support variables as like other programming languages. Okay, here what is the purpose of using variable? To apply conditional logics like a flag variables, இல்லைன்னா stored procedure triggers, views இதில் எல்லாத்தையுமே வந்து MySQL variables யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? த்ரீ டைப்ஸ் ஆஃப் MySQL வேரியபிள் இருக்கு. சிஸ்டம் வேரியபிள், யூசர் டிஃபைன் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகே, சிஸ்டம் வேரியபிளோட ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அட் அப்படிங்கிற ரெண்டு அட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். யூசர் டிஃபைன் வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து சிங்கிள் அட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிஸ்டம் வேரியபிள் வந்து இது வந்து குளோபல் குளோபல் ப்ளஸ் செஷனில் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கும். அதோட ஸ்கோப் வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள் வந்து கரண்ட் கனெக்ஷன் ஆர் ஸ்கோப் செஷனில் தான் வந்து அதோட ஸ்கோப் இருக்கும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஆட்டோ கமிட் ஆட்டோ கமிட்ங்கிறது ஒரு சிஸ்டம் வேரியபிள் விச் டிஃபைன்ஸ் எய்தர் வி நீட் டு கமிட் த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை கமிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஆட்டோ கமிட் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய செலக்ட் கொரி அப்டேட் கொரி, இன்செர்ட் கொரி, டெலிட் கொரி எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே கமிட் ஆகிடும் டேட்டா பேஸில். ஆட்டோ கமிட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா மேனுவலாக நம்ம வந்து கமிட்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வி கேன் ஏபிள் டு ரோல் பேக். ஓகேங்களா? ஸோ கவுண்டர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாக் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் வேரியபிள்ங்கிறது வந்து ஓகே ஸ்டோர் ப்ரொசீஜர், வியூஸ், ட்ரிகர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணிக்கக்கூடிய வேரியபிள்ஸ். ஓகே, லெட்ஸ் சி. ப்ரிஃபிக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அட் சிம்பிள் வந்து அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுக்கணும். இது கேஸ் சென்சிட்டிவா? கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறது கேஸ் சென்சிட்டிவா இல்லை. MySQL வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், கேமல் கேஸ் இப்படி கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். டசன் மேக் இஷ்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் செகண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் சி தி சின்டாக்ஸ். ஓகே, விசிடி செலக்ட் அட் நேம். ஓகே, இதுதான் ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் நான் டிஃபைனும் பண்ணலை, இனிஷியலைஸும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டிக்ளேர்டு இம்ப்ளிசிட்டி. நீங்கள் டிஃபைன் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணாமல் அதை அக்சஸ் பண்ணீங்கன்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ நல்லதாக கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி யூ டோன்ட் நீட் டு டிஃபைன் த வேரியபிள் பிஃபோர் யூஸ் இட். நான் யூஸ் பண்ணிட்டேன் பட் டிஃபைன் பண்ணாமல் இட் டசன்ட் மேட்டர். அதே மாதிரி இங்கே ஓகே செட் அட் நேம் MySQL. ஓகே, இப்போ நீங்கள் MySQL செட் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் அந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம். இப்போ நீங்கள் இதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூஸ் வந்து we can able to see. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் செஷன் ஸ்பெசிஃபிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு செஷன் இருக்கு. இந்த செஷனில் தான் இந்த ஸ்கோப், இதோட ஸ்கோப் இருக்கும், இந்த வேரியபிள் ஸ்கோப். புதுசாக ஒரு நீங்கள் ஒரு ஒரு செஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த செஷனில் வந்து இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து ஸ்கோப் வந்து இங்கே இருக்காது. சரி, நல்லதுதான் வருது. ஸோ இது டிஃப்ரெண்ட் செஷன், இது டிஃப்ரெண்ட் செஷன். ஸோ வேரியபிளோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன செஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் தான் இருக்கும் யூசர் டிஃபைன் இது. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த செஷன் நீங்கள் இந்த கனெக்ஷனையும் இல்லை செஷனையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதோட ஸ்கோப், அதோட வேல்யூஸ் எல்லாமே டிஸப்பியர்டு. ஓகேங்களா? கேன் ஹோல்ட் எனி டேட்டா. எஸ், இங்கே MySQL பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், நம்பர், டேட் அந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய டேட்டா வந்து இட் கேன் ஏபிள் டு சேவ். ஓகே, ஏஜ் ஈக்குவல் டு R10 and set today. எஸ், now ஓகே. ஸோ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ எம் ஸ்டோர் த வேல்யூஸ் ஆல்சோ. ஆக்சுவலாக அப்படியே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. கேஸ் இன்சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க அதுக்கு. டுடேஸ் ஸோ நீங்கள் இப்போ நேம் கொடுத்தா நேம் வந்துடும், ஏஜ் கொடுத்தா ஏஜ் வந்துடும். ஆக்சுவலாக ஐடென்டி நன்றி சார். எஸ், நம்ம இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆல்கோரிதம் கொடுத்துல நான்
Set now. One minute. Sorry, it's variable. நான் வேரியபிள் கரெக்டாக கொடுக்கல. அட் சிம்பிள் நீங்கள் அட் சிம்பிள் கொடுக்கலன்னா அதுக்கு வந்து அன்னோன் சிஸ்டம் வேரியபிள் எடுக்கும். நீங்கள் அட்டுன்னு கொடுக்கலன்னா அது சிஸ்டம் வேரியபிளாக ட்ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தட் இஸ் த ப்ராப்ளம். Now it is executed. Now we can able to see the age and we can able to see the due date. Okay. And assignments index. நான் சொல்லியிருந்தேன்ல assignment there are two ways to assign a value to a variable. இது ஒரு ஃபர்ஸ்ட் வே பார்த்துட்டோம். இன்னொரு வேவும் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னா select statement. But if you are using select statement, you need to use colon symbol. Okay. Colon symbols only matters. Okay, you have been able to execute. Okay, I am executing all the queries. Let's see. Java age also changed. And today is okay, fine. Okay, this is assignment statement. Null behavior. Okay, as I told you earlier, select at name one. ஸோ அன்டிக்ளர்டு அன்இனிஷியலைஸ்டு வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல். ஓகேங்களா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தாக்கில் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு வி கேன் யூஸ் வேரியபிள்ஸ் இன் செலக்ட் வேர் ஆர் ஆர்டர் பை. இதுக்கு நம்ம எம்ப்ளாயி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் நேம் கமா salary is and as employee. Okay, it's grade right. Grade on employees. When salary greater than. Okay. Set right. High salary equal to 1, 2, 3, 1 lakh, right? Median salary வந்து 50k, right? 50k. Okay. Then HIBH. Okay, we need to execute variable first, then execute the select code. Yes, it is working fine. So this is my salary. Order by GID grade. Okay, right. Okay, and one more important rule is this is user-defined variable. Since we cannot use it in views, stored function, or triggers. If you want to use variables means we need to use local variables. Okay, revise பண்ணிக்கலாம். What is variable and what are the rules applied in the variables of MySQL. Okay, இது வந்து case insensitive. Select statement யூஸ் பண்ணோம்னா நம்ம கோலன் ஈக்குவல் டு கொடுத்து அசைன் பண்ணலாம் வேல்யூஸை. செட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு எனஃப். அண்ட் ஸ்கோப் இந்த MySQL யூசர் டிஃபைன் வேரியபிளோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா கரண்ட் செஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் செஷன் இஸ் க்ளோஸ்ட், all the variables and its values are disappeared. It means அதோட ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ அப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆல்வேஸ் இனிஷியலைஸ் பிஃபோர் யூசிங் இட். எஸ், நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம். டிஃபால்ட் வேல்யூ நல் வந்து நல் தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். Please don't forget to subscribe, like and share this video.
to your friends. Bye guys. Next வீடியோல பார்க்கலாம்.